ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் வைகாசி மாதம் பராபவ வருஷம் 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டம். பொதுவாகவே மாத பலன்னு பார்க்கும்பொழுது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். மாதங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சௌரமான மாதத்தை எடுத்து சொல்கிறோம். சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய விஷயத்தை சௌரமானம்னு சொல்கிறோம். வைகாசி மாதம் அப்படின்னா ரிஷபத்தில் சூரியன் இருக்கும். சரி, இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோமேயானால் மாதத்தின் அதாவது இந்த காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாய், சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் ரிஷபத்தில், குரு மிதுனத்தில் இருக்கார், சிம்மத்தில் கேது, ராகு பகவான் கும்பத்திலையும், மீனத்தில் சனி. இது ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் உள்ளே வருது. இந்த மாதம் பிறக்கும் பொழுது பார்த்தாலேயானால் அப்படி இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய சில மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தாலேயானால் சுக்கிரன் 15ஆம் தேதி அன்றைக்கே மிதுனத்துக்கு போயிடுறார். அதற்கு பிறகு பார்க்கும் பொழுது 26ஆம் தேதி அன்னைக்கு 3 மாற்றங்கள் நிகழ்கிறது. அதில் ஒரு பெரிய மாறுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது வருட கிரகமான குரு பெயர்ச்சி அடைகிறார். எங்கே? மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு. தனியாக அதற்குன்னு ஒரு வீடியோ போடுறேன். அதாவது குரு பெயர்ச்சி பலன்கள் ஒரு ராசியாக தனியாக போடுறேன், அதையும் பாருங்கள். அது 26/5 அன்னைக்கு. அதற்கு பிறகு பார்த்தோம்னா 26/5 அன்னைக்கே சுக்கிரன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றார். அது தவிர புதன் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்களாக இருக்குது. சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா 16/5/2026 அன்னைக்கு அமாவாசை, வைகாசி மாதத்தினுடைய அமாவாசை. அதற்கு பிறகு 28/5/2026 அன்னைக்கு அக்னி நட்சத்திரம் முடிவு. அதாவது அக்னி நட்சத்திரம் பார்த்தாலும் ஒரு 22லேருந்து 28 நாள் வரலும் இருக்கும். இந்த 28 நாளில் அதீதமான வெயில் அடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மே மாதம் 4ஆம் தேதி ஆரம்பிச்சது, அதாவது சித்திரை மாதத்தில் ஆரம்பித்தது, பரணி நட்சத்திரத்தில் வரும்பொழுது, சூரியன் பரணி நட்சத்திரத்தில் வரும்போது ஆரம்பித்தது. இப்போ அது 28ஆம் தேதி அன்னைக்கு முடிவடைகிறது. 24 நாட்கள் 25 நாட்களில் முடியறது. சரி, இதற்கு பிறகு பார்த்தாலேயானால் இந்த மாதத்தில் வரக்கூடியது வைகாசி விசாகம். இது ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஏற்றமான நாள். வைகாசி விசாகம்ன்றது எல்லா கோவில்களையும் மிகப்பெரிய விசேஷமான நாட்களாக கொண்டாடப்படுகிறது. இது 30/5/2026 வருது. 31ஆம் தேதி, அதாவது இது வைகாசி பௌர்ணமி, அதாவது வைகாசி விசாகத்துக்கு அடுத்தது அனுஷ நட்சத்திரம் பார்த்தோம்னா மிகவும் ஏற்றம். வைகாசி அனுஷ நட்சத்திரம் மிகவும் விசேஷம். சங்கராச்சாரியார் அவருடைய ஜெயந்தியாக கொண்டாடப்படுறது அன்னைக்கு. இந்த மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா 4/6/2026 அன்னைக்கு வாஸ்து நாள். இந்த வாஸ்து நாள் அன்னைக்கு உங்களுக்கு புதிய வீடு கட்டுறது, புதிய மனை அடிகோல் ஊன்றது, அதோட புதிய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறது, வீட்டினுடைய வாசக்கால் நடுறது, புதுசாக மனை வாங்கிறது, இந்த நேரத்தில் அஸ்திவாரம் தோன்றது, பூஜை போட்டு வேலைகள் ஆரம்பிக்கிறது, இந்த புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறது, இது எல்லாம் பண்ணிங்களேயானால் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் வரும். அது தவிர இந்த காலத்தில் நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது எந்த ஒரு இதுவையும் பார்க்க வேண்டாம். அதாவது ராகு காலம், யமகண்டம், திதி, வாரம், இது எதுவுமே பார்க்க தேவையில்லை. ஏன்னா இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தேன்னா காலை 9:05 10:35 வரும், கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம். இந்த 1.5 மணி நேரம் உங்களுக்கு 6 பகுதியாக பிரியும். 15 நிமிஷமாக 6 பகுதியாக பிரியும். அதில் கண் விழிக்கும் நேரம், அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம், அதுக்கப்புறம் ஸ்நானம் செய்யும் நேரம், அதற்கு பிறகு பூஜை செய்யும் நேரம், அதாவது சாப்பாடு சாப்பிடும் நேரம், அதுக்கப்புறம் தாம்பூலம் தரிக்கும் நேரம்னு 6 வகையாக பிரியறது. இந்த 6 வகையில் கடைசி 30 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் ஏற்றமானது. அந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலும், அதாவது வீடு சம்பந்தமாக இடம் வாங்கிறது, நிலம் வாங்கிறது, நிலம் அடுத்தவங்களுக்கு எழுதி வைக்கிறது, உங்களுடைய
உங்களுடைய சொத்துக்கள் அடுத்தவங்களுக்கு எழுதி வைக்கிறது, புதுசாக சொத்து வாங்குறது, அங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, பெரிய ப்ராஜெக்ட்ஸ் லேண்டு வாங்கி அதெல்லாம் பண்ணுறது, இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். எதிலையும் தடங்கள் இல்லாமல் பணம் வந்து நிச்சயமாக நடக்கக்கூடியது. இதில் வந்து நீங்கள் எந்த ஒரு தோஷமும் பார்க்க வேண்டாம். அதாவது ராகு காலம், யமகண்டம், நட்சத்திரம், அஷ்டமத்தில் நட்சத்திரம் இருக்குது, சந்திராஷ்டமமாக இருக்குது, இதெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாம். இதுக்கு தோஷம் கிடையாது. ஸோ இந்த இது வாஸ்து பூஜைன்றது மிகவும் முக்கியமானது. அந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள், ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு கட்டடங்களும் சரி, எந்த ஒரு வியாபார ஸ்தலங்களும் சரி, நல்ல ஒரு வெற்றியை நோக்கி நிச்சயமாக செல்லும். சரி, இந்த மாதம் வைகாசி மாதம் பராபவ வருஷம் என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் ஒரு ராசிக்காக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போகும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்டேஷன் தேவையாக இருந்ததுனால் உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இதுவரையிலும் எனக்கு அனுப்பி வைங்க. உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூஷ்மம் வழியாக எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, அதில் எந்த அளவுக்கு நிச்சயமாக மாற்றத்தை கொடுக்கலாம். அது தவிர வந்து உங்களுடைய இந்த காலத்தில் இருக்கக்கூடிய கோச்சாரம் எந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும், என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு விளக்குறேன். நான் என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறோம், அந்த கட்டணத்தை போட்டுட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக வைகாசி மாதம் பராபவ வருஷம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். மீனம், பூராட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி 3 நட்சத்திரங்களும் மீன ராசியில் வருது. இந்த மீன ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் பராபவ வருஷம், அதாவது 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் கொண்ட ராசியான மீன ராசி, அதனுடைய அதிபதி குரு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் பிறக்கும் பொழுதுலேருந்து கேந்திரத்தில் இருக்கார். அது அவ்வளோ விசேஷம் கிடையாது. இருந்தாலும் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் அந்த மாதத்தினுடைய கிரகங்களை சொல்லுவோம், மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசியிலேயே வந்து சனி இருக்கார். ஜென்ம சனி நடக்கிறது. ஜென்மசனி நடந்தால் கேட்கவே வேண்டாம். உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கும். எடுத்த காரியங்களில் தீர்க்கமான முடிவுகள் எடுக்க முடியாது. அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிச்சயமாக நடக்கும். ரொம்ப பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். அதனால் தடால்னு கோபம் வரும். பேச்சில் வந்து நிதானம் தேவை. பேச்சின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு, அதுவும் ஜென்மசனி வேறு நடக்கிறது. அதனால் கொஞ்சம் ரொம்பவுமே ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பேச்சை குறைக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 3ஆம் இடத்துல சூரியன் 6ஆம் அதிபதி, 6க்கு 10ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்துல போய் இருக்கார். அதனால் முயற்சிகளில் சிறு சிறு பின்னடைவு இருக்கும். அதை தவிர பார்த்தாலேயானால் 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. புதிய வேலை கிடைக்கும், வேலையில் மாற்றம் கிடைக்கும், வேலையில் ஏற்றம் கிடைக்கும். ஆனால் கமிட்மெண்ட் ஏதாவது பண்ணிங்கன்னா அதை வந்து அச்சீவ் பண்ணுறதுன்றது கஷ்டம். அதோடு பார்த்தாலேனால் முயற்சிகளில் சிறு சிறு பின்னடைவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனும் வந்து 4ஆம் இடத்துல இந்த மாதம் பிறந்ததுலேருந்து போகிறார். குருவோட சம்பந்தத்தில் இருக்கார். 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது, கேந்திரம் பெற்று இருக்கிறது, மிகப்பெரிய ஏற்றம், திக்பலம் பெற்று இருக்கிறது. அது வந்து ரொம்பவுமே விசேஷம். அதை தவிர பரிவர்த்தனை யோகத்தில் வந்து சுக்கிரனும் புதனும் சேர்ந்து இருக்கிறது. நிச்சயமாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்தையும் முயற்சி எடுக்க வைப்பார். ஆனால் அதில் தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த மாதம் பார்த்தாலேனால் 26/5/2026 குருவினுடைய மாற்றம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் தூக்கத்தை கெடுப்பார். தூக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு, அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் உண்டு. இருந்தாலும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் போகிறார். 3க்கு 3. அதனால் ஆண் மலட்டுத்தன்மை இருக்கிறவர்களுக்கு இப்பொழுது ஆண் மலட்டுத்தன்மையில் சற்று இந்த கவுன்ஸ் எல்லாம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியங்கள் நிச்சயமாக உண்டு. 8ஆம் அதிபதி 5ஆம் இடத்துக்கு போகிறாரு சார் அப்படின்னா குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வந்தாலும், தேவையற்ற செலவுகள் வந்தாலும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மாதம் வந்து இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் டீல் பண்ணுறது நல்லது. மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம்.
பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. நிலம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சற்று கம்மியாக இருக்கும். முயற்சிகளில் சற்று பின்னடைவு இருக்கும். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. புதிய வீடு முனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர புதுசாக கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாகவும் இது அமைய போகிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா சிறு சிறு பிரச்சனைகள் வரும். மென்டல் டிப்ரெஷன் வரக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் கொஞ்சம் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு வெளியூர் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் நிச்சயமாகவே கொஞ்சம் பலவீனமாகவே இருக்கும். இருந்தாலும் சில நாட்கள் அதையும் தாண்டி செய்யாமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்கும்பொழுது புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் உங்களால் முடிஞ்ச அகத்திக்கீரை கட்டு கொடுத்துட்டு போங்க. நிச்சயமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். இந்த சந்திராஷ்டமம் இன்னைக்கு வருது அப்படின்னா 28/5/2026 30/5/2026 வரலும் உண்டான காலகட்டமாக அமையுது. அதனால் இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிவாண்ட பிரயாணம் வேண்டாம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மமும் சரியில்லை. அதாவது ஏற்கனவே இந்த கோச்சாரம் அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை. அதை தவிர தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மமும் சரியில்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக குரு பகவானை நினைத்து துதி பண்ணுங்க. அதாவது குரு காயத்ரி மன்றம் சொல்லுங்க. அதை தவிர முடிஞ்ச அளவுக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டே வாங்கும். அதை தவிர சனி பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்களை பண்ணிட்டு வாங்கும். சூரியனார் கோவிலுக்கு போயிட்டு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதுவும் இந்த கடல் வாணிபம் செய்கிறவர்கள்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. தேவையில்லாமல் அதிக முதலீடு போடாதீங்க. பொறுமையாக இருக்கிறது நல்லது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதை தவிர இந்த தங்க நகை கடன் அந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுருக்கிறவங்க, அதை தவிர தங்க நகை வாங்கி வியாபாரம் பண்ணுறவங்க, தங்க காசுகள் வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. கொஞ்சம் சடன் ஃபால் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. மென்டல் டிப்ரெஷனில் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொறுமையாக இருந்து ஹேண்டில் பண்ணி வெற்றி பெற்று இந்த காலகட்டத்தை கழித்து வருவது ரொம்பவுமே நல்லது.